தமிழ் தேசிய உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீமானுக்கு கிடைத்த முக்கிய வெற்றி பெரியாரை வென்ற நிகழ்வு எனும் தலைப்பில் இந்த காணொலியை நம்ம காண இருக்கோம். சமீபத்தில் ஒரு நிகழ்வு நடந்திருக்குங்க. சீமானுக்கு ஆதரவாக தீர்ப்பும் வந்து பெரியாரை வென்றக்கூடிய ஒரு நிகழ்வாகத்தான் அது பார்க்கப்படுகிறது. ஏன் அவரை உள்ளே இழுத்து சொல்லணும் அப்படின்னா, தொடர்ச்சியாக அவரை விமர்சனம் செய்த ஒரே காரணத்திற்காக சீமான் அவர்கள் குறிவைக்கப்பட்டு இதுவரைக்கும் இந்த திராவிட கும்பல்கள் அமைதியாக இருந்தாங்க. ஆனால் நம்மளுடைய அடிமடியிலே கையை வச்சுட்டான்னு சொல்லிட்டு இனி என்ன செய்வதுன்னு தெரியாமல் எல்லா வகையிலுமே சீமானை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னா, அவர் வந்து இந்த ஈரோடு எலெக்ஷன் வர்றதுக்கே எக்கச்சக்க பிரச்சனை இருந்தது. நிச்சயம் எல்லாருக்கும் அது தெரிஞ்சிருக்கும். அங்கே வந்த இடத்துல கூட ஒரு மேடை அமைக்க விடாத அளவிற்கு காவல்துறையுடைய அந்த கெடுபிடி இருந்தது. இப்போது அதன் தொடர்ச்சியாக வந்து பார்த்திங்கன்னா, ஒரு பொதுக்கூட்டம் நடத்தலாம் அப்படின்னு நினச்சாலும் அந்த பொதுக்கூட்டம் நடைபெறக்கூடாதுங்கிறதுக்காக அதற்கு வழக்கு பதிவு செய்வது, அவர் இந்த இடத்துல பேசவே கூடாது அப்படிங்கிற பல வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க இந்த திராவிட கும்பல். நேரடியாக திமுகவின் பெயர் வரக்கூடாது அப்படிங்கிறதால பெரியார் ஆதரவாளர்களது கூட்டமைப்பு அப்படிங்கிற பேரில் தொடர்ச்சியாக இந்த வழக்கு பதிவு அப்போல்லாம் செய்துக்கிட்டு இருக்காங்க. மதுரையில் இது குறித்து இன்றைய அமர்வில் வந்து தெளிவாக சீமானவர்கள் வந்து மாபெரும் அந்த பொதுக்கூட்டம் நடத்துகிறாருன்னா அமைதியான முறையில் அந்த பொதுக்கூட்டம் நடத்தலாம், அதற்கு எந்த தடையும் விதிக்க முடியாது. அதே நேரத்தில் காவல்துறையை வந்து பார்த்திங்கன்னா அவர்களுக்கு பாதுகாப்பும் அளிக்க வேண்டும் அப்படிங்கிறத பதிவு பண்ணி அந்த கேஸை ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ என்ன சொன்னாலும் சரி, அண்ணன் சீமான் அவர்களுடைய அந்த கூட்டம், அதாவது 22/2/2025 மாலை 4 மணிக்கு வந்து நெய்க்காரப்பட்டி கலையரங்கம் அருகில் பழனியில் இந்த நிகழ்வு நடக்குதுங்க. புனித போராளி பழனி பாபா அவர்களுடைய அந்த மாபெரும் பொதுக்கூட்டம் நடக்கிறது. இந்த நிகழ்வு வந்து சீமான் அவர்களுக்கு ஒரு முக்கிய புள்ளியாக பார்க்கப்படுகிறது. நாம் தமிழர் கட்சி உறவுகளுக்கும் தொடர் வெற்றியாக அமையும் இனி வரும் காலங்களில் அப்படின்னு நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். எதுவாக இருந்தாலும் நம்ம எதிர்த்து நின்று அந்த இடத்துல சமர் செய்யும் போது வெற்றி கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டு. இந்த நிகழ்வு குறித்து உங்களது பார்வைகளை பின்னூட்டத்தில் தெரிவிங்க.